me click. தரமான ஒரு ஆப் அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரு ஏர்னிங்ஸ், ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தாலே போதும், நீங்கள் டெய்லியும் நீங்கள் அச்சீவ் பண்ணுற அமௌண்ட்டை ஈஸியாக சம்பாதிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணணும், ப்ளஸ் நல்ல இந்த ஒரு ஏர்னிங் ஆப்ஸ் இது என்ன அப்படிங்கிறது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்படி தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நீங்களும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணலாம். நான் வந்து எப்படி ஏர்ன் பண்ண ப்ரூஃபெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஷோ பண்ணி காமிச்சிடலாம். பட் ஆனால் ஷோ பண்ணி காமிச்சோன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷோ பண்ணுறேன். இந்த கேம்ஸ், அதாவது இந்த ஆப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்வின். இந்த ஃபாஸ்ட்வின் ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். சரிங்களா? நீங்கள் அதை டச் பண்ணாலே போதும், உங்களோட ஃபோன் நம்பர், உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ப்ளஸ் பாஸ்வேர்ட் ப்ளஸ் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் ப்ளஸ் ரெஜிஸ்டர்னா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் க்ரீன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் தான் நண்பா. நீங்கள் 30 செகண்டுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பெட் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு டபுளாக கிடைக்கும். நீங்கள் நம்பிக்கை இல்லைன்னா இங்கே பாருங்கள். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா சில நண்பர்களுக்கு தெரியும், சில நண்பர்களுக்கு தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா பெட் பண்ணுறாங்க. அந்த எவ்ரி ஒன்ஸ் ஆர்டர் அப்படின்னா எல்லோரும் பெட் பண்ணுற அமௌண்ட் எவ்வளோன்னு காமிக்க பாருங்கள். ஒருத்தர் க்ரீனுக்கு 100 ரூபா பெட் பண்ணுறாரு, ஒருத்தர் ரெட்டுக்கு 10 ரூபா பெட் பண்ணுறாரு, ஒருத்தர் க்ரீனுக்கு 20 ரூபா பெட் பண்ணுறாரு. சரிங்களா? இப்படி பெட் பண்ணுறதா இங்கே காமிக்கும். மை ஆர்டருங்கிறது நம்ம பெட்டிங் ஹிஸ்ட்ரியை காமிக்கும். சரிங்களா? இந்த மை ஆர்டர் பெட்டிங் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1 வீக் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆகிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போக்கி மை ஆர்டர் எதுவும் இருக்காது. சரிங்களா? 1 வீக் முன்னாடி ப்ளே பண்ணியிருந்தால் எல்லாமே எரேஸ் ஆகிடும். சரிங்களா? இப்போ பாருங்கள், 9ஆம் நம்பர், அதாவது இந்த ஒரு க்ரீன் ஒரு ரெட்டு. சரிங்களா? இந்த ஒரு க்ரீன் ரெட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனுக்கும் ரெட்டுக்கும் நம்ம என்ன அமௌண்ட் பே பண்ணுறோமோ அது அப்படி நமக்கு டபுளாக கிடைக்கும். சரிங்களா? இதே வந்து பார்த்தீங்கன்னா வயலட்டு, இந்த ஒரு ரெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வயலட் வரும், ஒரு க்ரீன்லேயும் வயலட் வரும். சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு க்ரீன் ஒரு ரெட்டு. சரிங்களா? க்ரீனுங்கிறது ஒத்தப்படை, அதாவது உங்களுக்கு தமிழில் தெளிவாக சொல்கிற மாதிரிங்க, ஒத்தப்படை 1, 3, 5, 7, 9 இதெல்லாம் ஒத்தப்படை. சரிங்களா? ரெட்டப்படைங்கிறது 2, 4, 6, 8 இதெல்லாம் ரெட்டப்படை. இந்த ரெட்டப்படை எல்லாமே ரெட்டில் வரும், மொத்தப்படை எல்லாமே க்ரீனில் வரும். வயலட்டுங்கிறது அந்த 0லேயே 5லேயும் வரும். அப்போது வயலட்டுங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம பெட் பண்ணும்போது வயலட் வந்துருச்சுன்னா, இப்போ நம்ம ஒரு 50 ரூபா பெட் பண்ணுறோம்னா அதில் ப்ராஃபிட் பாதி 25 தான் கிடைக்கும். ஒரு 100 ரூபா பெட் பண்ணுறோம்னா பாதி ப்ராஃபிட் 50 தான் கிடைக்கும். ஒரு 10 ரூபா பெட் பண்ணுறோம்னா ப்ராஃபிட் பாதி 5 ரூபா தான் கிடைக்கும். சரிங்களா? பாருங்க, 30 செகண்ட் தான். சரிங்களா? இப்போ ஒரு 24 செகண்ட் ஓடுதுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களா, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த 40 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டோ ஒரு க்ரீனோ. சரிங்களா? நம்ம பெட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வின்னர் லாஸ் ஒரு 30 செகண்டில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? நான் உங்களுக்கு வித்ட்ரா ஹிஸ்ட்ரி காமிக்கிறேன். நான் உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணும்போது அதையும் ஒரு லைவாக வீடியோ எடுத்து நான் அதையும் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? அதாவது இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி, அதாவது சில பேருக்கு தெரியும், சில பேர்களுக்கு தெரியாது. நீங்கள் இந்த கேமை ஓப்பன் பண்ணி அனலைஸ் பண்ணாலே போதும். சரிங்களா? நானும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிக்ஸ் வீடியோ எல்லாமே நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வீடியோ பண்ணுறேன். சரிங்களா? அனலைஸ் பண்ணாலே போதும். சரிங்களா? உங்ககிட்ட மணி இருக்குது, பட் ஆனால் எப்படி ஏர்ன் பண்ணணும்னு தெரில அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு இந்த ஆப் ஒரு ரொம்ப பெஸ்ட்டான ஆப்பாக இருக்கும். சரிங்களா? ரொம்ப பெஸ்ட்டான ஆப்பு. 30 செகண்ட் தான், உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு கிடையாது. அதர் ஆப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட இருக்கும் ஒவ்வொரு கலரும் அந்த ரிசல்ட் வரதுக்கு. இது பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் தான். சரிங்களா? ஒரு ரெட்டு ஒரு க்ரீன் வரதுக்கு வெறும் 30 செகண்ட் தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு க்ரீன் சொல்கிறேன். சரிங்களா? க்ரீனு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 42 க்ரீன் வருதா இல்லைன்னு பார்ப்போம். சரிங்களா? இப்போ க்ரீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா பே பண்ணணும். சரிங்களா? ரொம்ப அதிகமாக போகக்கூடாது, அதிகமாக போகலாம். உங்களோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாலெட்டில் எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்து தான் நீங்கள் வந்து பெட் பண்ணணும். ரீசார்ஜ் பண்ணி தான் ப்ளே பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஆப்பு தான், பட் ஆனால் ட்ரஸ்டடான ஆப்பு. நீங்கள் இந்த கேமை நல்லா அனலைஸ் பண்ணி நல்லா ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். நான் ஏர்ன் பண்ண ப்ரூஃப் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். சரிங்களா? பாருங்கள், ஒரு ரெட்டு சொன்ன லாஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்து இப்போ க்ரீன் சொன்ன லாஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து 43 வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ரீன் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து ஒரு 10 ரூபா பெட் பண்ணியிருந்தோம்னா அடுத்து 30 ரூபா பெட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு 50 ரூபா பெட் பண்ணி லாஸ் ஆகிடுதுன்னா அடுத்து 150 ரூபா பெட் பண்ணலாம். சரிங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெமோக்காக தான் அந்த வீடியோ பண்ணுறேன், உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், க்ரீன் சொன்னால் வின் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்படி தான் நண்பா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி ஒவ்வொரு அமௌண்ட் பார்த்து எடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா யார் எவ்வளோ அமௌண்ட் பெட் பண்ணுறாங்கங்கிறது தெரியும். இங்கே பாருங்கள், பீரியட் நம்பர் 44. இங்கே பாருங்கள்,
பீரியட் நம்பர் 44க்கு ரிசல்ட்டு என்ன வருதுங்கிறதுன்னு ஒரு 10 செகண்ட் தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5000 பெட் பண்ணியிருக்காங்க. ரெட்டுக்கு 5000, மறுபடியும் ரெட்டுக்கு 10,000 இப்போலாம் பெட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், ரெட்டு வந்ததுன்னா அவங்களுக்கு அப்படியே 9,850 ரூபா கிடைக்கும் நண்பா. சரிங்களா? பாருங்கள், ரெட்டு வந்து வின் ஆகிடுச்சு. அப்போ அவங்களுக்கு 2 பேர்த்துமே ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா சில நண்பர்களுக்கு தெரியும், சில நண்பர்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, நீங்களும் நல்லா ஏர்ன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ப்ரூஃபை காமிக்கிறேன் பாருங்கள். சரிங்களா?